78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு இன்று உரையாற்றுகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மாநில மொழிகளிலும் குடியரசுத் தலைவரின் உரை ஒலிபரப்பாகும் என அறிவிப்பு. சுதந்திர தினத்தை ஒட்டி வண்ண மின் விளக்குகளால் ஜொலிக்கும் குடியரசுத் தலைவர் மாளிகை மற்றும் பழைய நாடாளுமன்ற கட்டடம். பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரம். சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் வண்ண விளக்குகளால் அலங்காரம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு மூவர்ண கொடியின் வண்ணங்களில் ஜொலிக்கும் அரசு கட்டடங்கள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தலைவராக எஸ்.கே. பிரபாகர் நியமனம். ஆளுநர் ஒப்புதல் அளித்ததன் பேரில் நியமன உத்தரவை பிறப்பித்தது தமிழக அரசு. ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு ஆகிய 3 பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தி தமிழக அரசு உத்தரவு. வர்த்தகம், தொழில் பெருக்கம் உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு நடவடிக்கை. கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கு சிபிஐக்கு மாற்றம். வழக்கு ஆவணங்களை உடனடியாக சிபிஐ வசம் ஒப்படைக்க கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேற்கு வங்க பெண் மருத்துவர் படுகொலைக்கு நீதி கேட்டு பயிற்சி மருத்துவர்கள் கூட்டமைப்பு நடத்தி வந்த போராட்டம் வாபஸ். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டாவுடனான சந்திப்பிற்கு பின் அறிவிப்பு. மருத்துவமனை வளாகம் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் பாதுகாப்பான பணி சூழலை உறுதி செய்ய வேண்டும். மருத்துவமனைகள் மற்றும் கல்லூரிகளுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் அறிவுறுத்தல். செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. தீர்ப்பு வெளியாகவும் வாய்ப்பு. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீமிற்கு வரும் 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான கைதுகள் தமிழகத்திற்கு பெரும் அவப்பெயர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை காட்டம். சென்னை மதுரவாயலில் உள்ள சவுக்கு சங்கர் வீட்டில் குண்டர் சட்டம் தொடர்பான நோட்டீஸை ஒட்டிச் சென்ற அதிகாரிகள். மற்றொரு வழக்கில் சவுக்கு சங்கரை ஒரு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க கோவை போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி. சவுக்கு சங்கர் மீதான தொடர் நடவடிக்கைகள் ஊடகத்துறையினருக்கான அச்சுறுத்தல். முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார் விமர்சனம். சிவகாசி சென்ற மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபிக்கு உற்சாக வரவேற்பு. தமிழ் பண்பாடு மீது பற்று கொண்ட மகனாக பட்டாசு தொழிலை பாதுகாக்க வாதாடுவேன் என உறுதி. திருவள்ளூர் மாவட்டம் வழுதலம்பேடு பெண் ஊராட்சி தலைவர் உள்ளிட்ட 7 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு. கோயில் திருவிழாவில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக போலீசார் நடவடிக்கை. கும்பகோணம் அருகே வளையப்பேட்டை ரேஷன் கடையில் பாமாயில் கேட்டு ஊழியர் மீது தாக்குதல். படுகாயங்களுடன் மருத்துவமனையில் ரேஷன் கடை ஊழியர் அனுமதி. சென்னை பெரம்பூரில் சுகாதாரமின்றி குளிர்பானம் தயாரித்து வந்த வீட்டில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வு. மூலப்பொருள் மாதிரிகள் சேகரிப்பு, வீட்டுக்கு சீல் வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல். ரயிலில் பெண் பயணிகள் 2 தேநீரில் மயக்க மருந்து கொடுத்து 5 சவரன் நகை பறிப்பு. மும்பையிலிருந்து நாகர்கோவில் செல்லும் ரயிலில் 3 பேர் கொண்ட கும்பல் துணிகரம். தமிழ் திரையுலகில் 65 ஆண்டுகளை நிறைவு செய்தார் நடிகர் கமல்ஹாசன். இயக்குனர் மணிரத்னம் உள்ளிட்ட தக் லைஃப் படக்குழு உற்சாக வாழ்த்து. வங்கதேசத்தை விட்டு வெளியேறிய பின் முதல் முறையாக அறிக்கை வெளியிட்டார் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா. அண்மையில் வெடித்த வன்முறை மற்றும்
நாசகர செயல்களில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனை வழங்க வலியுறுத்தல். மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் மேல்முறையீடு தொடர்பான தீர்ப்பு மீண்டும் ஒத்திவைப்பு. நாளை மறுநாள் இரவு 9:30 மணிக்கு தீர்ப்பு வெளியாகும் என தகவல்.